மீண்டும் ஒரு முறை டெல்லி பஞ்சாயத்து பண்ணுமா? ஏடிஎம்கேவுல இவங்களெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்றதோ, அதேபோல இவங்கலாம் ஒண்ணா கூட்டணியில இருக்கணும். இருந்தா தான் நம்மளால வெற்றி பெற முடியும்னு. அந்த பஞ்சாயத்து இடத்துக்கு பிஜேபி முயற்சி பண்ணுமா? சில நண்பர்கள் சொல்லுகிறார்கள் அந்த முயற்சியை அவர்கள் கைவிட மாட்டார்கள், இப்போது செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு இப்போது முழுமையான கவனம் முழுவதும் பீகார் பக்கம் இருக்கிறது. ம். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த பிறகு தமிழக அரசியலின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் மேலிடத்தின் பார்வை திரும்பும். தமிழகத்தில் பழைய கூட்டணி நண்பர்களையும் அண்மையில் விலகியவர்களையும் சமாதானம் செய்து கூட்டணிக்குள் கொண்டு வருகிற வேலையை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை எடுக்கும். அந்த முயற்சிகளை டிசம்பர் மாத வாக்கில் எடுக்கும் என்கிறார். அப்படி சொல்லப்படுகிறது. நான் பாரதிய ஜனதா நண்பர்களிடமிருந்து கேள்விப்படுவது. ஆனால் அது காலங்கடந்த முயற்சியாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. எடப்பாடி கராரா இருக்காரு. அவரு தெளிவா இவங்கள எல்லாம் யாரையும் சேர்க்கறதில்லன்றதுல முடிவா இருக்காரு. இதுக்கு மேல எடப்பாடிக்கு பிரஷர் குடுக்குறதோ, அல்லது எடப்பாடிய அலைன்ஸ்ல சேர்த்துக்கோங்கன்னு சொல்ல வைக்கிறதோ, இது எல்லாமே அது சரியா ஜெல் ஆகாதுல்ல. நாளைக்கு ஒட்டாகுதுல்ல. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் அந்த முயற்சியை எடுக்குமா? அல்லது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள், அவர்களும் கொஞ்சம் பொறுத்திருந்து விட்டு கொடுத்து பிடிப்போம் என்று கருதுகிற நண்பர்கள், அவர்களும் அந்த நேரத்தில் இணைந்து முயற்சி எடுப்பார்களா என்பதையும் நான் பொறுத்திருந்து பார்க்க விரும்புகிறேன். ம். ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று தோன்றுகிறது.